இந்த பதிவில் நித்யா மேனன் ரொம்ப அழகாக ஆன்மீகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுளை பற்றின தேடல் கிடையாது. அது உங்களை பற்றின ஒரு தேடல். நான் யார், எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், நான் எனக்கு எப்போ சோகம் வரும், நான் எப்போ டென்ஷன் ஆவேன். ஸோ அப்படி உங்களை பற்றின ஒரு புரிதல் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான பர்சனாக மாறிடுவீங்க. உங்களை பற்றின ஒரு தேடல் புரிதல் வரும்போது உங்களோட ஈகோவையும் தாண்டி உனக்கு இந்த உலகத்தில் ஒரு சக்தி இருக்குது, அது கடவுளுங்கிறது உங்களால் உணர முடியும். அந்த கடவுள் தான் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்துக்கும் மேலான சந்தோஷம். இந்த பதிவில் ராம்கி ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த லைஃப்பில் நம்ம எதை விரும்புகிறோமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் நம்ம எதை டிசர்வ் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நம்மளை அடையும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுமை தான் நமக்கு ரொம்பவே தேவை. ஏன்னா இப்போ இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. One day you'll realize you spent years trying to please people who won't even remember you. Your time on earth is limited. So satisfy your soul, not society. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப வருஷம் ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்படின்னு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் லைஃபோட முடிவில் தான் தெரியும் அது அவங்க உங்களை ஞாபகம் கூட வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த பூமியில் நீங்கள் உங்களுக்கான காலம் அப்படிங்கிறது நமக்கான காலங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஸோ மற்றவங்கள சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணாமல் உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சோலை ஹாப்பியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் ரொம்ப அழகாக அந்த லேடி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோவில் இருக்கிறத பாருங்கள். அதாவது நீங்கள் ரொம்ப ஒருத்தவங்கக்கிட்ட நல்லவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க. நம்ம ரொம்ப நேர்மையாக இருந்தோன்னா அவங்க உங்களை என்ன சொல்கிறது விலக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப ஹம்பிளாக அதாவது இரக்கமாக இருந்தீங்கன்னா அவங்கள உங்களை அட்மையர் பண்ணுவாங்க. நீங்கள் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் உங்களை பிரேக் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட டைம் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே மரியாதையே வராது. அதே மாதிரி ஒருத்தவங்கள நீங்கள் சீக்கிரமாக மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் உங்களை ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களாங்கிறத பாருங்கள். கரெக்டாக இப்போ ஒருத்தவங்கள மன்னிக்கணும் அப்படின்னா எப்போ மன்னிக்கணுமோ அப்போ தான் மன்னிக்கணும். எப்போ அவங்க உங்ககிட்ட உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களாங்கிறத பாருங்கள். திரும்பவும் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து தான் நீங்கள் அவங்கள மன்னிக்கணும். அதாவது இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதிகமாக நீங்கள் நேர்மையாக இருந்தாலோ, அதிகமாக நல்லவங்களா இருந்தால், அதிகமாக இரக்கம் காட்டுறீங்க, அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, அதிகமாக உங்கள் டைமை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்க உங்களை மதிக்கணும் அப்படின்னாலே இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சர்க்கிள்